Hi friends, welcome to our channel கவிதா சமையல். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது ரெசிபி கேரட் அல்வா. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கேரட் 3/4 கிலோ, சால்ட் ஃபார் டேஸ்ட், முந்திரி பருப்பு 10-15 நம்பரு, ஏலக்காய் 5-6 நம்பரு, நெய் 3/4 கப்பு, சர்க்கரை 1/4 கிலோ, பேடா 100 கிராம்ஸ், பால் 3/4 லிட்ரு காய்ச்சின பால். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு இது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் நெய் ஊற்றி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதாக கூட இந்த நெய்யிலே இந்த கேரட்டை போட்டு வதக்கலாம். கேரட் போட்டு இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போது இதுக்கு பால் ஊற்றலாம். காசி ஆற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 லிட்டர் பால் கூட ஊற்றிடுங்க. இதில் இப்போ இது விசில் போடலாம். ஒரு 3-4 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேரட் அல்வா திக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரெல்லாம் போட்டு இது ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே ப்ரெஷர் வரட்டும்னு விசில் போடலாம், வெயிட் போடலாம். நெய் ஊற்றணும், முந்திரி பருப்பு போட்டோம். இப்போ வறுக்கலாம். அப்புறமா நம்ம இது பண்ணி வச்சுக்கிற கேரட் வேக வச்சுக்கிற பாலும் கேரட்டும் வேக வச்சுக்கிற தண்ணி இதில் ஊற்றலாம். பால் ஊற்றலாம். இது நல்லா அந்த பால் சுண்டி வேகட்டும். திருப்பம் கேரட் இதில் இப்போது இந்த அளவுக்கு இது சுண்டிக்குது. நல்லா வெந்துச்சு பாரு ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு. இதெல்லாம் பண்ணலாம், கோவா போடலாம். கோவா போட்டு நல்லா சுண்டிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், சர்க்கரை போடலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும்
உப்பு போடாகட்டி அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் ஒரு சிட்டிகை உப்பு போடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் போடணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம கேரட் அல்வா, சுவையான கேரட் அல்வா தயார். நெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற்றின நெய் இப்போ நம்ம ஊற்றவே இல்லை, அப்போயே நம்ம ஊற்றின நெய் இது பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இவ்வளோதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அல்வா. இவ்வளோதான் நெய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது, மேலெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஒரு கேரட் அல்வா ஈஸியான மெத்தடில் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பொருள் தான், பால், சர்க்கரை, கேரட் இருந்தால் இந்த அல்வா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய், முந்திரி எல்லாம் நம்ம ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் இந்த அல்வா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.